எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு மிட்டமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு செகண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் வீடியோ போடுவோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு அண்டு மற்ற உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ரிவிஷன் பண்ண. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு சின்ன லைக் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். மேக்ஸிமம் மார்க் பார்த்த மார்க் 50. அதில் ஒன் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் ரெண்டு. இம்மென்ஸ் அதுக்கு என்ன சினானிம்ஸ்? நான்சென்ஸ். சரிங்களா? NAUN, நான்சென்ஸ் இல்லை, நான்சென்ஸ். சரிங்களா? அதுக்கு ஆன்டனிம் ப்ராஸ்பரஸ், பிளெஸ்ஸிங், கம்ப்ளீட். சஃபிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டோட வேறு கம்ப்ளீட்லி, கம்ப்ளீட்டர், கம்ப்ளீட்டர்ஸ், கம்ப்ளீட்லி வரும். சரிங்களா? சஃபிக்ஸு. அதுக்கடுத்து பார்த்தோம், ஃபில் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். ஐ ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் த ரைட் ஆன்சர். ரைட்னா எழுதுறது, WRITE, ரைட் முன்னாடி வரும். த ரைட் ஆன்சர், கரெக்டான ஆன்சரு ரைட், RIGST செகண்ட் லைனில் வரும். சரிங்களா? இதை நம்ம வந்து புரிஞ்சுப்படுத்தா ஈஸியானதான். அதுக்கடுத்து ஃபார்ம் அண்ட் அனகிராம் யூஸிங் த வேர்டு கிவன் செக்ஷன். சரிங்களா? செக்ஷனை வச்சு நீங்கள் ஒரு அனகிராம் இதாவது பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தவங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ், எனி 2 வந்து இதுலேருந்து நம்ம எழுதலாம். ஒய் வாஸ் சச்சின் ஆஸ்க்டு டு சேஞ்ச் த ஹவுஸ்? வாட் இட் சர்வ் as a very personal coaching manual to சச்சின்? பத்தாவது பார்த்தோம், வாட் வாஸ் த ஹவுஸ் பில்ட் வித்? ஒரே சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் 2 மார்க் கொஸ்டின்ஸ், ரீட் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் poetic லைன் அண்ட் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங். சரிங்களா? 11, 12, 13, 14 அது ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆன்சர். between the woods and frozen lake the darkest evening of the year. who is the speaker? இது யார் பேசுனது? how was the lake? சரிங்களா? லேக் எப்படி இருந்துச்சு அதான் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து த வுட்ஸ் ஆர் லவ்லி, டார்க் அண்ட் டீப், பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப். ஹவ் ஆர் த வுட்ஸ்? லவ்லி அண்ட் டார்க். சரிங்களா? லவ்லி வுட்ஸ் வந்து லவ்லி அண்ட் டார்க் அண்ட் டீப்பாக இருந்துச்சு. வாட் ஆர் த ப்ராமிசஸ் த போயட் இஸ் டாக்கிங் அபவுட்? எந்த இடத்த பற்றி அதை கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 13 பார்த்தோம், அண்ட் இட் க்ரீவ் போத் டே அண்ட் நைட் till it bore an apple bright. What does it refer to? What does apple signify? சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சால் தான் நம்ம வந்து எழுத முடியும். ஸோ புரிஞ்சு படிக்க ஸ்டூடெண்ட்ஸ். தெர் இஸ் நோ எனி difficulty on this question paper. So just read and understand, so you will do a proper answer. Okay, come to the 14th one. Choose the most appropriate preposition from the brackets. கரெக்டான ப்ரிப்போசிஷன் எழுதணும். ஃபாரா, சின்ஸா, அட்டா, ஆஃப்டரா. சரிங்களா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஈஸி தான் ஸ்டூடெண்ட்ஸ். தெர் இஸ் நோ எனி ஒன் திங்க் ஒரி. அதுக்கடுத்து பார்த்தோம், ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இன் மோஸ்ட் 100 வேர்ட்ஸை வச்சு நம்ம எழுதணும். பேராகிராஃப் 2ல் ஏதாவது ஒன்று நம்ம எழுதுனா போதுமானது, உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். இதேமாதிரி சேம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது மெமரி கோட்டு 19, 20 ஆன்சர் த ஃபாலோவிங் ஒன்றுமே எழுதணும். உங்களுக்கு மனப்பாட பாட்டு மெமரி கம்பல்சரி. கோட் ஃப்ரம் மெமரி. ஹீ கிவ்ஸ்லேருந்து டார்க் அண்ட் டீப் அது வரைக்கும் எழுதணும். சரிங்களா? அதுக்கடுத்து ஆன்சர் த ஃபாலோவிங் 4 மார்க் கொஸ்டின் 22 and 23லேருந்து நம்ம எழுதினா போதுமான, ரெண்டுமே 4 மார்க். சரிங்களா? 23 பார்த்தோமாக்க நம்மளுக்கு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். ஸோ இதெல்லாம் படிக்காமல் எழுத வேண்டிய கேள்விகள். ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே ஆன்சர் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் கொடுத்துருக்கோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைட்.